வணக்கம். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, காதுல மாட்டிக்கிறேன். ஆ. ஆ, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. பொருள் உதவி கொடுத்து சரிங்க சார். பொருள் உதவி கொடுத்து வளர்ப்பதற்கு ஆ. ரொம்ப நன்றி. ஆ, சரிங்க சார். எங்கே இருக்கீங்க? 2 நாளா 2 3 நாளா தொடர்புல வரலையா தெரியுது. கூப்பிட்டு பார்த்தேன். சரி, மற்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. வகுப்பு நடத்திட்டு தான் இருக்கேன். ம். ஆ. 2 ஒருத்தருக்கு சரிங்க சார். ஆலோசனை குடுத்துருக்கேன். ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்திருக்கு. ஆலோசனை மட்டும் ரூ. 1000 கட்டி ஆலோசனை மட்டும் கேட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம். ஆ. அதான் ஏதோ விவசாயம் பண்றவங்க தான் எல்லாமே. ஆ. விவசாயம் என்னதான் விவசாயம் பண்ணாலுமே, விவசாயத்துல வரக்கூடிய உணவு சரியான அது கிடையாது. ஆ. விவசாயம் என்பது உணவினுடைய உ உ உணவு உற்பத்தி என்பது வேற. அதாவது 3 வாழ்க்கை இருக்குதுங்க. அதாவது ஆ. உண்டு வாழ்ற வாழ்க்கை, விவசாயம் அதாவது வேளாண்மை செய்து வாழ்ற வாழ்க்கை, தவம் செய்து வாழ்ற வாழ்க்கை. ஆ. திருவள்ளுவர் உழவு வாழ்க்கை பத்தி பேசுறாரு. உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வர். மற்றெல்லாம் ஆ மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். தொழுதுன்னா பிச்சை எடுத்தல். தொழுதுண்டு பின் செல்வர். பிச்சை எடுத்து தான் வாழக்கூடியவன் எழுதுறாரு. அடுத்தது ஆமா. இன்னும் அதே திருவள்ளுவர், "தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பட்டுங்கிறாரு." இந்த தவம்ங்கிறது என்னன்னா, 261வது குறள்ல "உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமை அற்றை தவத்திற்குறு." தன்னுடைய பிறவி நோயை யார் நிறுத்த கற்றுக்கொள்கிறார்? பிறவி நோயை அடுத்தவருக்கு துன்பம் செய்யாம, தனக்கும் துன்பம் செய்யாம யாரு தவ வாழ்க்கை வாழ்றாங்களோ, அவங்க தான் மேலானவர் என்று சொல்கிறார். ஆகாது அ அதாவது உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர் என்று சொல்லுகின்ற அதே திருவள்ளுவர், தவம் செய்து வாழ்கின்றவர்களை மோசம் என்றோ, கீழானவரோ சொல்லவே இல்ல. அதனால தான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். அப்ப தவம்னா என்ன? தவம்னா உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு. உற்றநோய்னா பிறவி நோயை நிறுத்தணும். பிறவி நோயான பசி துன்பத்தை அது பிறவினா குழந்தையிலே ஏற்பட்டதுன்னு அர்த்தம். பிறவிலே ஏற்பட்டு உடன் பிறந்த நோய். அந்த நோயை எப்படி நிறுத்துவது? அப்படிங்கிறது தான் மருந்துங்கிற அதிகாரம். அந்த பிறவி நோயை குணமாக்குறதுக்கு தான் மருந்து அதிகாரம் சொல்றாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டுல யாரும் இப்படி ஒப்பிட்டு ஆய்வு செய்யவே இல்ல. அதனால ஒருத்தரு நெறைய பேர் வேளாண்மையில இருக்கிறவங்க எத்தனையோ பேரு, அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, உணவெல்லாம் ஆரோக்கியம்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே இல்ல. பரிணாமத்துல அது கிடையாது. திங்கிறது வேற, ருசிக்கு வேற, இதெல்லாம் ஆரோக்கியம் என்பது வேற. ஆரோக்கியம் என்பது இயற்கையில யார் உண்டதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு, 7ஆம் அறிவில் இருக்கிற அந்த இயற்கை ஆற்றல், காத்துல இருக்கிற நைட்ரஜனை, புரோட்டீனை எவன் மாத்துகிறானோ, அவன் தான் விருப்பப்படி 100 ஆண்டு வாழ முடியும். மற்றவன்லாம் நோயில தான் சாக வேண்டும். இதுதான் இயற்கையின் ரகசியம். இது யாரும் மாற்ற முடியாது. அதனால என்கிட்ட நெறைய பேர் வேளாண்மை இப்ப நானே ஒரு ஏக்கரை வேளாண்மை பண்றேன் இப்ப வேளாண்மை செய்றத நிறுத்தியாச்சு. அது வேளாண்மைங்கிறது என்ன? இயற்கையாக இருக்கிறது. இயற்கை ஆற்றலை அறுவடை செய்கின்றேன். நான் வேளாண்மை செய்ய மாட்டேன். எனக்கு எனர்ஜி சரிங்க சார். இப்ப எனக்கு நான் ஒரு 24 மணி நேரம் சொல்லி முடிச்சுக்கிறேன். 24 மணி நேரமும் ஒரு வினாடி கூட குறையாம எனக்கு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கணும். அது ஆமாமா. அப்படின்னா 24 மணி நேரம் ஒரு வினாடி கூட தாமதிக்காம எனர்ஜி வந்தா தான் நான் ஒத்துக்கொள்ள முடியும். சார் இப்ப நான் ம், என்ன சொல்றேன்னா, ம், இப்ப எனக்கு தெரிஞ்ச அறிவு, இப்ப ஒரு குழந்தை பிறக்குது. ம், பிறந்த உடனேயே பசியில கத்திருது. ம். அன்னைக்கே அந்த பசிக்கு மருந்து தாய்ப்பால் கொடுக்கப்படுது. ஆமா. அப்ப அந்த அப்ப பழையபடி பசி வர 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 ம், அதுக்கு உணவு உணவு குடுத்துக்கிட்டே வரும். ம், அப்படியே அந்த தாய்ப்பாலு அந்த உணவு உண்டு தானே அந்த குழந்தை வளருது. ம். இயற்கை உணவு வச்சா அந்த குழந்தை வளருது. இதுல நல்ல கேள்வி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இல்ல தாய்ப்பால் சார். அப்படி ஆண்டவன்
இவ்வளவெல்லாம் இப்ப இப்ப இந்த கலையை நம்மளுக்கு இந்த தெரிஞ்சவரு அந்த சின்ன பிள்ளையிலேயே நம்மளுக்கெல்லாம் பசி இல்லாம ஆக்கியிருக்க வேண்டியதானே. அதுதான் அந்த முட்டாள்தனம். இயற்கையினுடைய குறைபாடு. இந்த இயற்கையினுடைய வேலையே இல்லையே. உண்ணாம தின்னா இந்த எதுவுமே இல்லையே. அப்ப இருந்தே நம்ம விலங்கு எல்லாருமே பிறக்கும் பெரிய ஞானி ஆயிருவோம்ல. பசி ஆனா இல்லாம இருந்தா. அங்கதான் அங்கதான் இயற்கையினுடைய குறைபாட்டை சரி செய்ய வேண்டும். இதுக்கு பேர் பிறவி குறைபாடு. இல்ல இயற்கை இல்ல வந்து இல்ல நான் சொல்றது இல்ல சொல்றேன் நானு. இப்படி சரிதான். இருந்தா அதுக்கு தான் பதில். அதாவது ஆ இயற்கை குறை இப்ப அப்ப பிறக்கிறவ பூரா ஞானியா பிறந்துட்டா என்ன ஆகுறது? இல்ல. இயற்கை எப்பவுமே குறைபாடோட தான் பிறக்க வைக்கும். அத நம்ம முயற்சி ஆ எடுத்து சரி அதே செய்ய வேண்டும். என்ன சொல்றேன்னா, அன்னைக்கே பிறக்கும்போது அந்த குழந்தை என்ன பாலா கேட்டுச்சு. அத பேசாம விட்டிருந்தா அந்த இயற்கையே அந்த இந்த நம்மளுக்கு கிடக்கிற நைட்ரஜன், புரோட்டீனா மாறி அந்த குழந்தை வளர்ந்திருக்குமா இல்லையா? அப்படி இல்ல. அது ஏன்னா ரைட் சரியான ஆ கேள்விதான். அப்ப பிறக்கிறப்ப இருக்க உணவு 5 குடுத்தா தானே அது வளருது. இயற்கை ஆ சரிதான். இதுக்கு தான் பதிலு. நீங்க கேட்டே இருந்தீங்க. நீங்க கேட்டுட்டீங்களா? கேட்டு முடிச்சுட்டீங்களா கேள்வி? அதுக்கப்புறம் அடுத்த ஆ கேள்வி போங்க. கேட்டேன். ஆ. ஆ இதுக்கு என்ன பதில்னா, பிறக்கிறப்ப குழந்தைக்கு 5 அறிவு தான். ஆமா. இயற்கை இயற்கை வந்து குறைபாடுடைய அறிவோட தான் பிறந்திருக்குது. நம்ம பரிணாம அறிவு நாம வந்து பாலூட்டி வகை சார்ந்தவ. ஆடு, மாடு மாரி தான். அது மாரி ஆமா. நாமளும் ஆடு, மாடு மாரி தான். பிறக்கிறப்ப 5 அறிவு. யாருக்கு 6 அறிவே கிடையாது குழந்தைகளுக்கு. அதை சரி. அது என்ன பண்ணுதுன்னா, தாய்ப்பாலை சார்ந்து வாழ்கின்ற பருவமாக அந்த இயற்கை வச்சிருக்குது. ஆ அதுக்கப்புறம் தாய்ப்பால் பருவம்னு ஒண்ணு முடியும் இல்லையா? தாய்ப்பால் பருவம் முடிஞ்சிருச்சு. ஒண்ணு முடிஞ்சிருது, முடிஞ்சிருது. அதே மாரி ஆமா, விலங்கு பாருங்க ஒரு ஆடோ, மாடோ. தாய்ப்பால் பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உணவை சார்ந்த பருவத்துக்கு அது போகுது. ஆமா போகுது. அந்த உணவு சாப்பிட்டு பழகிட்டா திருப்பி தாயிட்ட அது போகவே போகாது. அதான் சார் அப்பயும் இப்ப ஆரம்பத்துல பாலூட்டியா இருக்கும். அதுக்கடுத்து உணவு பழக்கத்துக்கே போகாம, ம். நம்ம அந்த நல்ல நிலைக்கு வந்திருக்கலாம்ல. எதுக்கு போனோம்? இயற்கை என்ன பண்ணிக்குதுன்னா, குறிப்பிட்ட வயது ஆ, வரைக்கும் அந்த உள்ள என்ன ஆகும்னா, இந்த மரபணு இருக்குல்ல, இந்த இயற்கையில இருக்கிற நம்ம மரபணு இருக்கு இல்லையா? மரபணு, அந்த மரபணுல உள்ள ஆமா இருக்கு. ஆமா. அதுல தகவல் பிழை இருக்குது. அப்ப 15 வயசு வரைக்கும் சார்புல தான் ஆ, இருக்கணும். யாரும் சார்புல இருக்கணும். அந்த 5ஆம் அறிவே உள்ள இருக்கு. 5ஆம் அறிவுக்கு அப்புறம் 6ஆம் அறிவு சார்பு. அந்த 5ஆம் அறிவு உள்ளேயே இருந்துகிட்டு இருக்குது. அந்த 5ஆம் அறிவு வந்து 5ஆம் 15 அறிவு வயசு வரைக்கும் 5ஆம் அறிவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அது நம்மளுக்கு. ஆமா. 15 வயசு வரைக்கும் வேலை செய்யும். அந்த 15 வயசு ஆ, வரைக்கும் அந்த சார்பு, அதாவது உணவு சார்பு. அதான் வந்து 5ஆம் அறிவிலேயே நிக்க வைக்குது நம்மள. இது எங்க தப்பு நடக்குதுன்னா, அப்புறம் தான் ஆ, சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த குழந்தைக்கு அகத்தூய்மை செய்கின்ற இயற்கை உணவு குடுத்து 15 வருஷம் அகத்தூய்மை செய்யணும். ஆ, அங்க ஆ. தான் தப்பு நடக்குது. புரியுதுங்களா? அத இப்ப சொல்லிக் குடுக்கவே ஆள் இல்ல. ஆ அத சொல்லிக் குடுக்க 2000 ஆள் இல்ல. வருஷம் சொல்லிக் குடுக்கல. 2000 வருஷம் சொல்லிக் சொல்லிக் குடுக்க ஆள் இல்ல இன்னைக்கு. ஆமா. இப்ப 15 வயசுல எல்லாருக்கும் கல்வியிலிருந்து, பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த அகத்தூய்மைய போதிச்சு எல்லாரும் சொல்லியிருந்தாங்கன்னா, ம். ஆ இன்னைக்கு உலகம் முழுசுமே இன்பமயமா இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லைங்க. அரசாங்கத்துல வந்து அரசு பள்ளியில மட்டும் இலவச உணவு போடுறாங்க. காலையில, மத்தியானம் 2 வேளையும் ஆமா, குடுக்குறாங்க ஆமா, இல்லையா? அவங்க என்ன ஆமா. பண்ணணும்னா, அகத்தூய்மை உணவுகள குடுக்கணும். அகத்தூய்மை உணவுகள குடுக்கணும். குடுக்கணும். சளி உணவ நீக்கிட்டு, ஆனா, அவங்க அகத்தூய்மை தவறான உணவு குடுக்குறாங்க. ஏன்னா, அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு அறிவும் இல்லை. அவங்களுக்கு அகத்தூய்மை உணவுக்கு தெரியாதே! ஆ இப்ப நம்ம உணவில்லாமல் வாழும் கலை என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுக்கு வந்து ஆ. 15 வயசு வரைக்கும் அகத்தூய்மை உணவுகள் மட்டும் குடுத்து உள் சுத்தம் செய்யணும். ஆமா. அத வந்து சொல்லிக் குடுக்க யாருக்கு சொல்லிக் குடுக்க ஆள் இல்லையே! நான் சொல்லி தர தயாரு. அரசாங்கம் ஏத்துக்கணும். அரசாங்கம் இந்த புத்தகத்த அதான் சார் அதான் சார் நீங்க ஒரு ஆள் இருந்து என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்த காப்பாத்த முடியுமா? குறைஞ்சபட்சம் ஒரு பாவம் நீங்க அறிவுரையாவது கேட்கலாம் இல்லையா? அல்லது இந்த புத்தகத்தையாவது ஆசிரியர்ட்ட சொல்லிக் குடுத்து, இந்த மாரிலாம் வீட்லயாவது போயி ஆ அகத்தூய்மை அதாவது செய்யுங்க. அகத்தூய்மை தினம் ஒரு ஆமா. தடவ அகத்தூய்மை உணவு சாப்பிடுங்க. ஆசிரியர் சொல்லலாமா இல்லையா? இப்ப அ, அந்த அகத்தூய்மை செய்யாதத, ம். இப்ப நீங்க எனக்கெல்லாம் 65 வயசுல வந்து அகத்தூய்மைய சொல்லிக் குடுக்குறீங்க. ஆமா, அதே மாரி இப்ப நம்ம பிள்ளைகலாம் பூரா அந்த ருசியில அடிமையாயிடுறான். ஆமா. இவனுக்கு அந்த 15 வயசுல நம்ம சொல்லிக் குடுக்காதனால, ஆ, நம்மளுக்கு நம்ம அப்பா, அம்மா சொல்லிக் குடுக்காதனால, சாப்பிட இவைங்களையும் நம்ம திருத்த முடியல. என்னதான் முடியவே செய்றது? முடியாது. யாரையும் திருத்த முடியல. என்ன செய்றது? அப் எல்லாருமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. என்ன செய்வீங்க? சரி.
இப்ப விஷயத்துக்கு சரியான வயசுல அதுதான் ஒண்ணு இறைவனே வந்து நம்மள படைத்த இறைவனே இல்ல யாரோ ஒரு ஆளு இந்த நம்ம வெங்கடேஷா மாதிரி அந்த காலத்துல நம்மளுக்கு உலகத்துல ஆரம்பத்துல 15 வயசு ஆனோடனே இது அப்படின்னு சொல்லி கல்வி முறையிலயோ அப்படிலாம் செய்யலையே. எதுலயோ அப்படி யாருமே அப்படி இல்ல. இயற்கை அப்படி இல்ல. யாருமே ஆமா இயற்கை அது இப்படி குற்றவாளி ஒருத்தர் தாங்க. கூட சொல்லிக் இயற்கை கொடுக்கல. குற்றவாளி தான். ஆமா 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 இயற்கை குற்றத்தோட தான் படைச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு தான் பகுத்தறிவு குடுத்தது. 7ஆம் அறிவு இருக்கு இல்லையா? பகுத்தறிவு குடுத்தது. சரி அதுக்கப்புறம் 7ஆம் சார். அறிவு குடுத்தது. அந்த அந்த குற்றத்தை ஏன் படைக்குது? ஆ குற்றத்த படைச்சு தான் நீ தடை செஞ்சு உன்னை போட்டு தள்ளணுங்கிற விஷயம் இல்ல. அப் யாரு இல்ல தடைய தாண்டுறாங்களோ அவங்க தான். அதாவது இல்ல அந்த குற்றத்தை ஏன் படைக்குதுன்னா, அ இப்ப வந்து உலகம் முழுசு எல்லாருக்கும் வேலை வேணும். என்ன வேல? சொல்லுங்க. என்ன வேலைன்னா, இந்த உழவு செய்ற வேலை, அது விவசாயம் அந்த ஆளுகளுக்கெல்லாம் வந்து அந்த உணவ ருசி பழக்கி விட்டாங்கல்ல 15 வயசு வரைக்கும். அப்ப அத உற்பத்தி பண்ணா தான் அவங்களுக்கெல்லாம் அந்த பசி அடக்க முடியும். அங்கதான் சரிதாங்க. அப்ப ஆமா. ஆ, சரிதான். அங்க என்ன ஆயி போச்சுன்னா, அந்த செய்முறை ஆ, கல்வி இருக்கு இல்லைங்க. செய்முறை கல்வி வந்து அடியோட அழிஞ்சு போச்சுங்க. செய்முறை கல்வி. அதாவது ஆ அதுதான் சார். பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப 5 வயது வரைக்கும் 5 வயது வரைக்கும் 5 வயது வரைக்கும் 5 வருஷமோ, 6 வருஷமோ வரைக்கும் பெற்றோர சார்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஆசிரியரோடு தங்கி பாடம் படிக்கும். 12 வருஷம் ஆசிரியரோடு தங்கி பாடம் படிக்கும். அதாவது அது அந்த முறையே குளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. என்ன செய்வீங்க? பிரிட்டிஷ்காரன் வந்து தான் நாசம் பண்ணது. பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் வந்து வெள்ளக்காரன் அவன் கெட்டது பத்தாம, நம்மளையும் சேர்த்துங்க நம்மள அடிமையாக்கி, ஆ நம்மளையும் நம்மளையும் கொன்னுட்டானே! சரி. இப்ப அந்த பாதிப்பு தான் உங்க குடும்பத்தையும் பாதிக்குது, உலகத்தையும் பாதிக்குது, எல்லாத்தையும் பாதிக்குது. அதான் நம்ம பொதுவா உலகத்தையே பாதிக்குது மொத்தம். இப்ப இது மொத்த யாரு உலகமே சாப்பாட்டுக்கு வெங்கடேஷ் அதுல மாட்டிக்கிட்டாரு இல்லையா? சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு உலகமே சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கு. ஆ என்ன செய்றது? அகத்தூய்மை தெரியாம வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அத கண்டுபிடிச்சு தான் ஆமா, அத ஆமா. கண்டுபிடிக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க? இல்ல வெங்கடேசன் சார். வந்தாரு. நீங்க கண்டுபிடிச்சது வெங்கடேசன் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து, இப்ப எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. ம். நல்லதுதான். நல்லத உணர்றதுக்கு ஆளு வேணுமே! இல்ல. யாருமே இல்ல. ஆ அதுதானே இப்ப சிக்கலு. இப்ப நம்ம போற பாதை நல்ல பாதை. ஆமா. அகத்தூய்மை அடைஞ்சு நோய் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம வந்து இருக்கோம். அது என்ன சொல்றான்னா, ம். இப்ப ஆ வயல்ல போய் உழுவுறான், களை எடுக்கிறான், மம்புட்டி அடிச்சா அவனுக்கு பசிச்சிருது. ம். அந்த நேரத்துல அவனுக்கு வேற ஞானமெல்லாம் அவனுக்கு வேலை செய்யாது. சரி. அது வந்து இது சோறதே பார்ப்பான் பசிக்கு. ம். ஆ அவன என்ன செய்றது நம்ம? அப்ப அந்த மாரி ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு வந்து உணவு உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ணுவீங்க? சரி. அந்த கூட்டத்த என்னைக்கு மாத்துறது? சும்மா 1 ஆளு 2 ஆளா? அப்போ கோடிக்கணக்குல இருக்காய்ங்க. அப்போ இத்தன அதுதான் பேரு அதுதான் வெங்கடேசன் என்ன பண்றாரு? இத்தன பேர இது தொழிலா இங்க கொண்டு ஒரு வரணும் இல்லையா? அதான் சார். இல்ல ரொம்ப கஷ்டமான வேலைன்றேன். இப்ப எனக்கு நான் 25 வருஷமா நான் விடாப்பிடியே செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லையா? வருமானம் இப்ப தொழிலா சார் செய்யறதுக்காக செய்யறேன். நீங்க ஒரு ஆள் தானே ஒரு ஆளு செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க ஆ. பின்னாடி வந்தது எத்தன பேரு? ஒருத்தரும் வரவே உங்க இல்லையே சொல்லி. என்கிட்ட ஆ ஆயிரக்கணக்கான அதுதான் நான் சொல்றேன். இப்ப சுயநலங்க சுயநலம். பிறகு இத வந்து இல்ல தொழிலா செஞ்சு சுயநலம் இல்ல சார். இவங்க பூரா 15 வயசுலயே மாறி இருக்கணும். அது எப்படி மாறுவாங்க? எனக்கு இப்பதானே தெரியுது நானே அவங்களுக்கு. நானே வந்து 15 வயசுலயே இந்த நிலைக்கு வந்திருந்தேன்னா, அது எப்படி தெரியும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதானே அதுதான் அதுதான் ஆச்சு. சொல்றேன் தெரியல. சொல்லிக் குடுக்க ஆள் இல்ல. அதாங்க அது சொல்லிக் யாருமே 2000 வருஷமா இல்லைங்கும் பொழுது அடிப்படையிலே சரி செய்யணுமா இல்லையா? அடிப்படையிலேயே சொல்லிக் குடுக்க ஆள் இல்ல. இப்ப நான் சொல்லி தரேன். இப்ப என் குழந்தைகளுக்கு சொல்லி தர்றேன். என் பெரிய பொண்ணுகளுக்கு சொல்லி தர்றேன். அ அவங்களுக்கு வந்து நோய் இப்ப வந்தா எப்படி குணமாக்குறது? நானே நானே முழு நிலைமை அடைஞ்சுட்டா, இப்ப எங்க வீட்லயும் நம்ம இந்த பேர குழந்தைகள எவனையாச்சும் சொல்லி வம்பா சொல்லிக் குடுக்கலாம். அவ்வளவுதான். நம்மால செய்ய முடியும். அவ்வளவுதான் போதும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த புத்தகத்தையாவது குடுத்து படிக்க சொல்லணும். அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஆமாமா. ஆமா. தமிழ் தமிழ் தெரிஞ்சவங்களே தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கிறது மொழியே படிக்கிறது இல்ல. தாய்மொழியும் படிக்கிறது இல்ல. ஆங்கிலமும் எதுவுமே படிக்கிறது இல்ல. அவங்க மதிப்பெண் மட்டும் ஆமா. வாங்கிட்டு அறிவாளின்னு நெனச்சுட்டு இருக்கிறான். அதுவும் இல்ல.
எல்லாமே அப்படித்தானே. இப்ப மார்க்கு மார்க் வாங்குறதுக்காக தானே மார்க் சொல்லியே பாருங்க. குடுக்குறேன். நீங்க தமிழ்ல 100 மார்க் வாங்குனாலும் தமிழ் பேச தெரியாது. ஆங்கிலத்துல 100 ஆமா, மார்க் வாங்குனாலும் ஆங்கிலம் பேச தெரியாது. ஹிந்தியில 100 மார்க் ஆமா. வாங்குனாலும் ஹிந்தி பேச தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம எதுலயே வாங்குனாலும் பலபடி சும்மா பேருக்கு அந்த மார்க் வாங்குறதுக்கு தான் கணக்குல 100 படிக்கிறேன். மார்க் வாங்கிட்டாலும் கணக்குல 100 மார்க் வாங்கினாலும் அவன் கணக்கு சும்மா மனப்பாடம் பண்ணி வாங்குறது தானே! எல்லாமே மனப்பாடம் தான். அப்புறம் அவன போய் இப்படி அறிவாளின்னு சொல்லுவான். அவன்கிட்ட ஏதாவது வேலை சொல்லி பாரு. எதுவுமே எந்த பொருளும் செய்ய தெரியாது அவனுக்குங்க. அதாவது ஆமா, ஆமா, 500க்கு ஆமா. 500 மார்க் எடுத்தவன் நீட் செய்முறை தேர்வுக்கு போறான். ஜேஇ தேர்வுக்கு பிராக்டிகல் போறான். பிராக்டிகலே எவனுக்கும் இல்ல. ஆமா. ஆ இதனால தான் பசங்க வந்து போராடுறானுங்க. பசங்க போராடுறதுன்னா, இந்த கல்வி முறையே ஒழிக்கப்படணும். என்ன தெரியுமா ஒழிக்கப்படணும்? செய்முறை ம். கல்வி இந்த நாட்ல இல்ல. வெள்ளைக்காரன் நாடு வெள்ளைக்காரன் தான் இந்த என்ன பண்ணான், உலகத்தை கெடுப்பதற்காகவே அந்த முண்டம் என்ன பண்ணான்னா, அந்த அந்த விபச்சாரி முண்டம் இந்த செய்முறை கல்வி இருந்தா உலக அறிவாளி ஆயிருவாங்கறதுக்காக, இவன் என்ன பண்ணான்னா, தேர்வு முறைய கொண்டு வந்து சிலபஸ் எழுதி நீ அறிவாளி மாரி அவன் காட்டிக்கலான்னு பொய் சொல்லிட்டு போனத நம்பிட்டானுங்க இவனுங்க. நம்பி ஒரு ஆ. 200, 100 வருஷமா இப்ப பாருங்க, எனக்கு படிச்சா அறிவு வரணும். இந்த பையன் என்ன பண்றான்னா, படிச்சா ஒரு மார்க் குறைஞ்சு போச்சுக்கிறக்கு தேர்தல்ல தற்கொலை பண்றான்னா, அவன் இந்த படிப்பு உண்மையான படிப்பு இல்லன்னு தானே அர்த்தம். ஆமா. இப்ப நீட் தேர்வுங்கிறான். வேற ஏதேதோ எத்தனையோ நீட் தேர்வுங்க போராட்டம் நடக்குதுங்கிறான். ஜேஇ எத்தனையோ தேர்வுலாம் இருக்குது. அந்த தேர்வுன்னு படித்தல்ங்கிறான். சரி. அது படிப்பே கிடையாது. தற்கொலை பண்றதுக்கு தானே அந்த படிப்பு அவன கொண்டு போகுது. ஏய்யா அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கு சார். ம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வள்ளுவர் குறள் இதெல்லாம் படிக்கிறவனா, நம்ம ஸ்கூல்ல போய் படிச்சதுனால, அத மனப்பாடம் பண்ணதுனால தானே, இதெல்லாம் நம்ம அந்த நூல்ல எடுத்து படிக்க முடியுது. இல்லன்னா அதுவும் தெரியாது போயிருக்கு. இப்ப தமிழே இல்லாம ஆ. ஆயிப்போச்சே. இல்ல சொல்றேன். இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயி ம். மார்க் எடுக்க படிச்சாலும், ம். அது படிக்கலைன்னா இப்ப நம்மளும் எதுவும் செய்ய முடியாது நம்மளாலயும். ஆ இப்ப எடுத்து குடுத்தீங்க பாருங்க. "உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுன்னு செய்யும் மற்றை தவிர்க்குறும் இப்ப நம்ம இப்ப வள்ளுவர் குறள் தெரியுது. அத மனப்பாடம் பண்ணிக்க அது என்னான்னு தெரியுது. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல அது கொஞ்சம் உதவுதுல்ல கொஞ்சம். ஆமா. நிச்சயமா, ஆ. நிச்சயமா. அதாவது தமிழ் மொழி படிக்கிறது என்பது படிப்புன்றது உதவி இல்லாமன்னு இல்ல. ஆமா, உதவுது. ஆமா உதவும். உதவுது. அதுல எந்த சந்தேகம் ஆ கிடையாது. உதவுது. ஆ. அதாவது இப்ப நல்லா நம்ம இந்த புஸ்தகம் இந்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம எந்த பள்ளிக்கூடத்துக்கே போகாம நீங்கள் நான் இருந்தோம்னா, இந்த வள்ளுவர் குறள் நம்மளுக்கு எப்படி தெரியும்? செய்முறை கேள்வி வேறங்க. இப்ப போற கல்வி முறை இப்ப நம்ம போன கல்வி தப்பு. நமக்கு எந்த அறிவும் வரலையே. நானும் தான் தமிழ் படிச்சேன். வரல எந்த அறிவும் அறிவு வரலையே. அறிவு அதுக்கப்புறம் அதாவது அந்த எடுத்து செய்முறை எடுத்து கல்வி தமிழ்ல தான் படிச்சுக்கிறோம். ஆமா அவ்வளவுதான். பேருக்கு செய்முறை படிச்சுக்கிறோம். கல்வி நுழைஞ்சு காட்டுதான் ஐயா, செய்முறை கல்விக்கும் இந்த மதிப்பெடுத்து சம்மந்தமே கிடையாது. ஆமாமா. 12 ஆமா. வருஷம் பள்ளிக்கூடத்துல தங்கி படிக்கணுங்க. 12 வருஷம். ஆமா. குருகுலத்துல படிக்கணும். ஆமா. ஆ அது ஒழிச்சு அப்ப அங்க தான் படிக்கணும். அவன் அத்தன கலைகளும் சொல்லிக் குடுப்பான். ஆமா. தமிழ் மொழியில தான் உலகத்துல இந்தியாவிலே முதல் மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியில தான் சொல்லிக் குடுப்பான். தமிழ் மொழியில தான் ஆமா. அதாவது எப்படின்னா, ஆ. சார் 12 வருஷம் இப்போ படிக்கணுங்கிறத இல்ல உண்மை. சார். நீங்க பள்ளிக்கூடம் காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு அது படிப்பே கிடையாது. அதாவது எப்படின்னா, மொத மொழிய படிக்க 5வது வரைக்கும் சொல்லிக் குடுக்கணும். நல்லா கேளுங்க. தாய்மொழியில். ஆமா. தாய்மொழிய ஏதோ 5வது வரைக்கும் சொல்லிக் குடுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம தொழில் பழகுறதுக்கு தொழில் கல்வி என்ன பண்ணலாம் 6வதுலருந்து கொண்டு வரணும். எப்படி உற்பத்தி ஆகுது? எப்படி அத செய்யலாம்ன்றத, ஒருத்தன் இன்ஜினியர் சிவில் எடுக்குறான்னா, அதுக்கு சேர்ந்தாப்புல அப்படி 6வதுலருந்து அது யார் பிளஸ் சொல்லணும்? 2 இருங்க. அது யாருன்னா, அப்படி அப்படி அவன இருங்க. அப்படி ஆசிரியர் அப்படி பார்த்து பழக்கிருக்கணும். இவன் விருப்பம்லாம் கிடையாது. ஆசிரியர் பார்த்து பையனுடைய தகுதிய முடிவு செய்வான். ஆமா. அப்படியே பூராமே செய்முறை கல்வியா 6வதுலருந்து கொண்டு வந்திருந்தா, அது எப்படி இன்னைக்கு உலகம் நடக்குது? ஆ இருங்க. அது எப்படி எப்படியோ நடக்குது? மாறி இருக்கும். ஆமா. அதாவது அப்படி ஒரு இருந்தா பையனுக்கு தான் மாறும். ஒரு பையனுக்கு ஒரு திட்டத்த குடுத்து, எந்த அளவுக்கு ஆ. செயல்படுத்துறான்னு பார்க்கணும். அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அதேதான். இதுக்கெல்லாம் அதாவது 12 சார் ஆண்டுங்க. இதுக்கு வந்து 12 ஆண்டு ஆகும். அதாவது ஆரம்ப கல்வி 5வது வரைக்கும் மொழி தெரிஞ்சுக்கிறது. இல்ல அப்படிலாம் 6வதுலருந்து கிடையாதுங்கய்யா. இத நீங்க மறுபடி குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு பொதுவான செய்தி. 12 ஆண்டு ம். ஆசிரியரோட படிக்க வேண்டும். அது 5 வயசுல பையன்னா 17 வயசுல வர்றான். அந்த 12 ஆண்டு செய்முறை அத்தனையும் கத்துக்கிட்டு வந்துருவான். ஆ.
அவன் அதனாலதான் நாம் இப்ப இந்த திருக்குறள் பேச முடியுது. அந்த கல்வி முறை எங்க இருக்கு? அங்க அதுதான் நம்ம வெள்ளைக்காரன் இந்தியா ஒழிச்சுட்டானே, வெள்ளைக்காரன் ஒழிச்சுட்டானே. அப்புறம் என்ன செய்வீங்க? அது ஒழுதுருச்சுல. அப்ப செய்முறை கல்வி இவங்கள்ல கொண்டு வரணும். இவனுக்கு அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இது வசதியா போச்சு. இந்த செய்முறை கல்வினா நெறைய செலவாகும். ரொம்ப இதாகுங்காட்டி இவனுக்கு வசதியா போச்சு. இந்த மக்கள முட்டாளாக்குறதுக்கு இந்த அரசாங்கமே மக்கள தொடருதான். எப்படி வெள்ளைக்காரன் முட்டாளாக்குற மாரி, இப்ப இருக்கிற அரசாங்கம் தொடர்ந்து மக்களை முட்டாளா வச்சிருந்தத கேள்வி கேட்க முடியாது. ஆமா, ஆமா, ஆமா. கேள்வி அது கேட்கக்கூடாதுன்னு இந்த இருங்க. கேள்வி இதுன்னா கேட்கக்கூடாதுங்கிறது அப்புறம் இந்த மதுக்கடைய திறந்து விட்டு பூரா அடிமையாக்கி கண்ணுக்கு தெரியாம அது வேற ஆக்கி விட்டுட்டான். பூரா போதையில போயிட்டான் பூரானும். இல்லைங்க ஆமா. 2000 வருஷமா இருக்குதுங்க. 2000 வருஷமா கள்ளுக்கடை இருக்கு. 2000 வருஷமா உலகத்துல முதல் தோன்றதே போதை கல்வி தான். உலகத்துல எல்லா நாடுகளிலும் மது இருக்குது. மது இல்லாத நாடே கிடையாது. ஆமாமா. அது இல்ல. மக்கள அதுவும் சொல்லிக் குடுத்து, அதுல அடிமையாக்கி, அதாவது அறிவு வளர்ச்சியே இல்லாம விஷயத்துக்கு வாங்க. இந்த கல்வி முறை ஒழுக்கத்துல வருது. அந்த கல்வி முறை அழிப்பு நம்ம திருப்பி அத பேசணும். பிரச்சனைய பேசுனோம்னா, பிரச்சனைக்கு தீர்வுக்கு தான் வெங்கடேசன் கல்வி வருது. இந்த வெங்கடேசன் கல்வி நான் சொல்லிக் குடுக்குறேன். நான் என்கிட்ட கத்துக்கிட்டவங்க யாருமே சொல்லித் தர தயங்குறாங்களே! ஏன்? ஏன்னா அந்த இப்ப நம்ம வீட்லயே மகனுக்கு நம்ம சொன்னோம்னா, நம்மள பைத்தியக்காரன்ல சொல்றாய்ங்க. ஆமா. அப்ப நான் ஆமா, அப்படிதானே இப்ப எங்க ஆமா. வீட்ல யாரும் இப்ப என்னைய கேட்கல. ஆனால் அந்த இங்க பாருங்க. எங்க போதை வீட்ல உணவோட உணவு மாயையில சிக்கியிருக்காங்க பூரா. உலகத்துக்கு சொல்லி தரலாம் இல்லைங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? இப்ப நான் எங்க வீட்ல யாரும் கேட்கறதில்ல. ஆனா உங்களுக்கு சொல்லி தரேனா இல்லையா? அதே மாரி தான். ஆ வெளிய ஆமா. ஆ அப்படி வாங்க. இப்ப எங்க வீட்ல யாரும் எங்க சொன்னபடி இப்ப எங்க வீட்டுக்காரி விட்டுருங்க. எங்க மகள் சொன்னாங்க கேட்பாங்க. புரியுதுங்களா? ம். ஆமா. இன்னைக்கு எங்க மகள் அகத்தூய்மை பண்றாங்க. இயற்கை உணவு சாப்பிட்டு தான் அதுதான் சார். இந்த நம்ம பையனுக்கு 1 வயசு, 2 வயசு, 3 வயசுல முட்டை குடுத்து, அவனுக்கு அந்த சின்ன வயசுல மாமிசத்தெல்லாம் திங்க வச்சு, 15 வயசுக்கு முன்னாடி சரியா சொல்றீங்க. அந்த பெருங்குடல் அப்பயே பூரா நாக்குல ருசி அந்த மாமிசத்தோட ஒரு நாக்குல ருசி ஏற்படுத்தி விட்டு, அவன் எங்கிட்டு திருந்துறது? அந்த குழந்தை ம். பாருங்க பல்லு ஒழுக்கமா இருக்காது. நாத்தம் அடிக்கும். பெருங்குடல் ஆமா. கிடக்கும். அடிக்கடி அது நோய் என்னது? அடிக்கடி சளி பிடிக்கும். நோய் வரும். அதனால இப்ப அந்த மாரி வளர்ந்ததுனால தானே இப்ப நம்மலாம் நோயா இருக்கோம். ஆமா. சரி, சரி. அப்படி என்னதான் செய்யறது? சரி. பெரிய கஷ்டமா இருக்கு. அது கரெக்ட் தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஐயா. எல்லாம் சரிதான். பெரிய கஷ்டம் சார். ஆமா. அது ஆளுக நம்ம இழந்து தான். வெளி ஆளுங்களும் இந்த கல்விக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். ஏதோ ரேரா தான் தெய்வ செயல்ல ரொம்ப நோய் முற்றி வந்தாதான். அதான் ரொம்ப கஷ்டம். இந்த ஆளுக பூரா பூரா உணவுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்புறம் நீங்க ஒரு இது போட்டிருந்தீங்க. ஒரு இந்த அம்மாவும் ஒரு 2 பேரு நம்ம வெங்கடேசன் கல்வி முறைய வச்சு, பேசுவாங்க. அந்த வெள்ளைக்கார வச்சு அந்த ஒரு போட்டிருந்தீங்கல்ல 2 பேரும். ஆ எப்படி 1/2 மணி நேரம் வருது 2 பேரும் பேசுனது? 18, 19 நிமிஷம், 20 நிமிஷம் வரும். ஆ அதுபோல நம்ம இது அது அவங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சுச்சு? அப்படி கிடையாது. அது மனுஷனே கிடையாது. அது பொய் மனிதர்கள். அப்படியா? ஆமா. ஏஐல நீங்க உருவாக்குனதா? ஆமா. ஏஐல குடுத்துட்டோம்னா, ஒரு ஆம்பளை, பொம்பளையும் பேசுற மாரி பண்ணுவாங்க. அது மனுஷனே கிடையாது. ஓஹோ! பொய் எத்தனை. அப்ப உங்க வேல தகவல் நான் என்ன நல்லா இருக்கும். நினைச்சேன், தகவல் கோர்த்து குடுப்பாங்க. இது யாருக்கோ என்னடா இது இப்ப தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏஐ வேலை தானா அது? நீங்க தானா? ஆமா. சரி, அது சரி, சரி. தகவல் ஒழுங்கா தகவல சரி செஞ்சு குடுத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்காக, அது கொஞ்சம் புரியுதுல்ல, அதுக்காக அப்படி பண்ணது. அதான் சரி. நான் என்ன நினைச்சேன், யாரோ 2 பேரு உங்கட்ட வந்து இந்த நீங்க பொ போடுற அந்த வீடியோவெல்லாம் பார்த்து தெரிஞ்சு, நம்ம கல்வி முறைய வெளிய சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். நான் சரிதான். இத இங்கிலாந்துல இத ஆங்கிலத்தில சொல்லிக் குடுக்க சொல்லி என் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறேன். அ அது ஆ, அது அது பெயர்லாம் வச்சாச்சு. YouTubeல சொல்லிக் குடுக்க சொல்லியிருக்கேன். அஸ்ட்ரோ ஆ. மெடிக்கல் தமிழ் அஸ்ட்ரோ மெடிக்கல் சயன்ஸ்ன்னு தமிழ் விண்வெளி மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல இப்ப நீங்க இப்ப இப்ப நீங்க போட்டத வந்து அப்படியே இங்கிலீஷ்ல சொல்ல சொல்லிருக்கீங்க. இங்கிலீஷ்ல பாடம் எடுத்தீங்கன்னா, அந்த வெள்ளைக்காரர்களுக்கு ஆ, புரியும். வெள்ளைக்காரர்கள் ஆமா. நிச்சயமா 100க்கு ஒரு 1000 பேர் பார்த்தான்னா, ஏதோ 2 பேர் உனக்கு உதவி செய்வாங்க. அப்படித்தான் வளரும்னு ம். சொல்லியிருக்கேன். முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இந்த பா இந்த பாட இந்த பாடத்த இங்கிலீஷ்ல போட சொல்லியிருக்கீங்க அந்த ஆமா பிள்ளைட்ட. ஆ இங்கிலீஷ்ல சரி. சொல்லியிருக்கேன்.
சரின்னு இருக்கேன். போடட்டும். சரிங்க சார். இப்படிதான் சார் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆமா. நல்லதே நினைப்போம். நல்லதே நம்ம வர்றவங்க வரட்டும். நம்ம என்ன செய்யறது? வர்றவங்க வரட்டும். இப்ப மணி அவங்களுக்கு அவங்க வந்து நம்ம இந்த அ உடல் ஆரோக்கியமா 100 வயசு வாழணும். அப்படின்ற விதி இருக்கிறவங்க வரட்டும். இல்லாதவங்க நம்மள என்ன செய்ய அவ்வளவுதான். மறுபடியும் நாளைக்கு பேசலாங்க ஐயா. மறுபடியும் நாளைக்கு பேசுறோம். ஆ சரிங்களா? நன்றிங்க. ஆமா. ம். நாளைக்கு சரிங்க சார். பேசலாம். நாளைக்கு இதே நேரத்துல பேசுறோம்.